Hello viewers, welcome back to my channel. இந்த வீடியோல என்னோட ring collections தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து தோடு கலெக்ஷன் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து என்னோட ring collections வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இப்போ நான் ஒரு ரிங்கா வந்து நான் காட்டுறேன். வெயிட் எல்லாம் மேக்ஸிமம் எவ்வளோன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லைங்க. ஏன்னா இது ரொம்ப வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு ஆப்டாக வந்து ஒவ்வொரு ரிங்கும் என்ன வெயிட்டுன்னு தெரில. ஆனால் மினிமம் எல்லாமே வந்து ஒரு 1/4 பவுனுக்கு மேலே தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே மஸ்கட்டில் வாங்குறது வந்து எதுவுமே லைட் வெயிட்டில் இருக்காது, வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் உறுதியாகவுமே இருக்குங்க. இங்கே வாங்குறது வந்து நல்லா வந்து உறுதியாக இருக்கும். ஏன்னா வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கிரிப்பாக இருக்கும். டெய்லியுமே நம்ம வியர் பண்ணாலுமே எந்த டேமேஜுமே வந்து நமக்கு வராது. இப்போ ஒரு கலெக்ஷன்ஸாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிங்கு, இது வந்து ப்ளூ சஃபயரு. ஏற்கனவே நான் தோடு வீடியோவில் வந்து இது கூட வாங்கின மேட்சாக வாங்கின தோடு, ஒரு பெண்டன்ட்டு, ஒரு ரிங்கு எல்லாமே இதே ஓவல் டிசைனில் தான் இருக்கும். இதுக்கு கிராம் வெயிட் எல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியலங்க. இது ஒரு மேபி ஒரு 2 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரிங் வந்து இந்த ப்ளூ சஃபயர் தான். அடுத்தது வந்து இந்த நேம் போட்டு, இது வந்து என் ஹஸ்பண்ட் நேமு சபரின்னு சொல்லி போட்டு, இப்போ இது ரீசெண்டாக நான் பண்ணி வாங்கினேன். இது 1/2 பவுண்டில் வந்து பண்ணினதுங்க. இதுவுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது கரெக்டாக வந்து 1/2 பவுண்ட் வருது. அடுத்தது வந்து இதுவும் வந்து ஒரு ப்ரிஷியஸ் ஸ்டோன் தான். 2 பக்கம் எமரால்டு இருக்கும், சென்டரில் வந்து ரூபி. இந்த 2 ரவுண்டு வந்து ப்ளூ சஃபயரில் 3 கலந்த மாதிரி இருக்கும். எமரால்டு, ரூபி, ப்ளூ சஃபயர் கலந்த மாதிரி ஒரு ரிங்கு. இது வந்து வெயிட் வந்து ஒரு 3 கிராம்னு நினைக்கிறேன். கோல்டு வந்து 3 கிராம் வரும். இது வந்து ஸ்டோன் வெயிட் வந்து ப்ரிஷியஸ் ஸ்டோனுக்கு உண்டான ரேட்டு தனியாக போடுவாங்க, கோல்டு வெயிட் தனியாக வந்து போடுவாங்க. அடுத்தது வந்து இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரிங்கு தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியாவில் இருந்த டைமில் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி இருக்குங்க. இது மாதிரியே வந்து யானை முடி வச்ச மாதிரி வச்சுருந்தேன். அது தொலைச்சிட்டேன், எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரில. சென்டரில் வந்து இப்படி பிளாக் கலரில் போகும் யானை முடி ரிங்கு, அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு. ஒயிட் ஸ்டோனு, க்ரீனு அந்த மாதிரி இருக்கும். ஒயிட்டு க்ரீனு, ரெண்டு க்ரீன் 2 ஒயிட் வச்ச மாதிரி இருக்கும். இந்த ரிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததும் வந்து இதுவும் வந்து ரூபி தான். நடுவில் வந்து ப்ளூ சஃபயர் கல் வச்சுருப்பாங்க. சிம்பிளாக பூ டிசைன், ஒரு ரவுண்டாக ஒரு பூ மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த 2 விரலுக்கு தான் நான் போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ரூபி. அடுத்து இந்த ரிங் வந்து ஒரு லாவெண்டர் கலர், இது 8 மாதிரி இருக்குங்க. இது வந்து என் பர்த்டே வந்து 18 டேட்டு. இது என் பையன் வந்து கிஃப்ட் பண்ணது. இது எப்படின்னா, அவன் உண்டிலில் வந்து சேர்த்து வச்சுருந்தான். ஒரு 10 ரியால், இங்கே உள்ள பணத்துக்கு வந்து 10 ரியால் சேர்த்து வச்சுருந்தான். இது அப்போ வாங்கினப்போ 28 ரியால் வந்தது. அவன் பொக்குன்னு போயிடுவானே, என் ஹஸ்பண்ட் வந்து மிச்ச காசு போட்டு இந்த ரிங்கை வாங்கி எனக்கு கிஃப்ட் பண்ணான். அவன் அப்போ வரைக்குமே நினச்சிட்ருக்கான் அந்த 10 ரியாலில் இந்த மோதிரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா காசு என் ஹஸ்பண்ட் போட்டு இதை வந்து வாங்கி கொடுத்தது. பட் இருந்தாலும் அவன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சி எப்படியாவது உண்டிலில் காசு சேர்த்து வாங்கி கொடுத்துருவானுங்க. வாட்ச்சு, ரிங்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கிஃப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது மோஸ்ட் ப்ரிஷியஸ் ஒன்று. ரொம்ப சேஃபாக வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமே இருக்கும் இந்த ரிங் வாங்கி. இது வந்து நான் இப்போது எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிற ரிங்கு. அதே மாதிரி தான் இந்த க்ரீன் அண்ட் ஒயிட்டுமே என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கே தெரியாது, ரொம்ப சர்ப்ரைஸாக வாங்கிட்டு. ஸோ இந்த 2 ரிங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து நான் மிஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கணும்னு நினச்சிருக்கிற ரிங்கில் இதுவும் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அடுத்த ரிங் வந்து இது என்னென்னா டைமண்ட் வித் ரூபிங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, இது தெரியுதான்னு தெரில எனக்கு கேமராவுக்கு, ரொம்ப ஃபைனாக தெரியும். இங்கே சின்ன சின்ன கல்லாக வச்சு டைமண்ட்ஸ் இருக்கும். இது வந்து சென்டரில் வந்து ரூபி இருக்கும். இந்த ரிங்குமே வந்து கோல்டு வந்து 22 கேரட் கோல்டில். இது அன்கட்டாக என்னன்னு தெரில எனக்கு, இது என்ன டைமண்ட்னு தெரில. பட் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். கேமராக்கு எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியலை. சில டைம் வந்து நான் இந்த மாதிரி வந்து லேயரிங்காக ரிங் போடுவேங்க. இந்த மாதிரி வந்து இந்த 2 ரிங்கையும் வந்து இந்த மாதிரி லேயர் அப் பண்ணி தான் போடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லேயரிங் பண்ணி போட்டுக்குவேன். இந்த 2 மோதிரத்தையும் இந்த மாதிரி லேயரிங் பண்ணி போட்டுக்குவேன். அடுத்தது வந்து இந்த 2 ரிங்கு. இது வந்து சாதாரண கல் தாங்க.
மேக்ஸிமம் இந்த மாதிரி கல் வச்சே நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நமக்கு கல் நகை வாங்குறப்ப நமக்கு வேஸ்ட்டு தான். இது ஒன்று மட்டும் நான் வாங்கிட்டேன். இது வந்து கொஞ்சம் சின்ன அளவான கல் இருக்கிறதுனால வாங்கிட்டேன். இது எல்லாமே வந்து நார்மல் ஸ்டோன்ஸ் தான். இது நான் இப்போ காமிச்சது எல்லாமே வந்து நார்மல் ஸ்டோன் தான். இதுவும் வந்து நார்மல் ஸ்டோன் தாங்க. இந்த 3 ஒயிட் கல் வச்ச மாதிரி நல்லாயிருக்கும். பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக நான் இப்படி வளைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரிங்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கடையில் கொடுத்து ரெடி பண்ணும். பட் இன்னும் நான் ரெடி பண்ணாமே வச்சுருக்கேன். இது நார்மல் ரிங்கு தான். அடுத்தது வந்து சிம்பிளான இந்த டைப் ரிங்கு. 2 ஹேண்ட்ஸ் இப்படி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இந்த ரிங். இது அடுத்தது இது ரெண்டுமே வந்து டைமண்ட் தான். இது வந்து ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு யூஸ்வலாகவே வந்து மலபார் கோல்டில் வந்து ஒரு ஆஃபர்ஸ் போடுவாங்க டைமண்டு. இது ஒரு செட்டாக வாங்கினது. ஒரு பிரேஸ்லெட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வாங்கினதுங்க. ஹார்டின் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ஹார்டின், இங்கே ஒரு ஹார்டின் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே வந்துட்டு டைமண்ட் தான். இது வந்து ரூபி ஸ்டோனு. இதுவும் வந்து டைமண்ட் ரிங் தான். இதுவும் சேமாக தான் இருக்கும். கொஞ்சம் பூ மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து சிம்பிளாக நீட்டாக இப்படி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சில டைம் நான் இந்த மாதிரி லேயரிங்காக போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். செயின்ஸ் எப்படி நம்ம லேயர் பண்ணி போடுவோம் அந்த மாதிரி ரிங்குமே வந்து இந்த மாதிரி லேயர் பண்ணி போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மாதிரி லேயரிங் பண்ணி போடுறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோவில் என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது கோல்டு ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபர்தராக என்னோடய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் வந்து நான் எப்படி மணி சேவ் பண்ணி கோல்டு வாங்குவேங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சீட்டு நான் எப்படி போடுவேன், எந்த மாதிரி நான் நகை வாங்கிட்டு இருக்கேங்கிற எல்லாமே கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது கோல்டு வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு வந்து கோல்டு பற்றின அப்டேட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Bye bye.